டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம vlogல என்ன கேம் பார்க்க போகிறோம்னா இந்தியன் கார் சிமுலேட்டர் அப்படிங்கிற ஒரு கேம் பார்க்க போகிறோம் காய்ஸ். அப்புறம் யாருக்கெல்லாம் அந்த கேம் தெரியுமோ பார்த்து விளாண்டு பாருங்க, நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அந்த கேம் தெரியுமோ முதல்ல கமெண்டில் பண்ணுங்கள். இந்த காசு வர்றதுக்கு சீட் போட்டிருக்கு. RS___னா வேறு ஒன்றும் இல்லை, நான் போட்டு காமிக்கிறேன். RGS போடுறோம் கைஸ். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் RGSன்னு போட்டுக்கணும். RGS போட்டுட்டு நீங்கள் இந்த கம்மா 1 2 3 அதுக்குலாம் போனீங்கன்னா கீழே இங்கே இதாக இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா அண்டர்ஸ்கோர் இதான் அண்டர்ஸ்கோர். இதுக்குள்ளே இதான் அண்டர்ஸ்கோர். இது RGSன்னு போட்டு இது அண்டர்ஸ்கோர் பண்ணி ரோஹித்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஹித்னு போட்டு வில்லேஜுக்கு போயிட்டு திருப்பி ஒரு கார் எடுத்துகிட்டு சும்மா ஒரு மூவ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் பேக் வந்தீங்களா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். நான் எல்லா காரையுமே எடுத்துட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லா காரையும் எடுத்துருப்பேன். அப்புறம் இதில் ஒரு நியூ அப்டேட் வந்துருக்கு காய்ஸ். இந்த கார் தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த கார் எல்லாம் வந்திருக்கு, எனக்கே தெரியாமல் வந்துருக்கு காய்ஸ். நானே கவனிக்கலை, எனக்கே தெரியாமல் வந்திருக்கு. எனக்கு இந்த கேம் வீடியோ பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறது நம்ம லம்பகனில் ஆரம்பிக்கல நினைக்கிறேன். நம்ம லம்பகனில் மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம் காய்ஸ். நீங்கள் அப்புறம் உங்களுக்கு டக்குன்னு பிரேக் பண்ணிங்கன்னா இந்த சிம்மியில் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃபோன் நல்ல ஃபோனு, டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் சூப்பராக இருக்குன்னா நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க. குவாலிட்டி டிஸ்பிளே கொஞ்சம் நல்லா இருக்க ஃபோன்னா நீங்கள் ஹையில் வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியமில் வச்சுக்கோங்க. லோவில் வைக்க தேவையில்ல. உங்களுக்கு வேணா ஸ்டீரிங்கு, டச்சு, கோரோ அது வச்சுக்கோங்க. அப்புறம் நான் அதில் எல்லாத்தையும் பிடிச்சிருப்பேன். பிளேயர் ஸ்பீடு கூடும், அப்புறம் பட்டன் சான்ஸ் கூடும், ஸ்டேரிங் சர்வீஸ் கூடும், எல்லாமே கூடும். எனக்கு நீங்கள் அந்த ஸ்டேரிங் கூட்டலைன்னா உங்களுக்கு மெதுவாக ஸ்டேரிங் தான். பட் எனக்கு டக்குன்னு சுற்றும், சதக்குன்னு சுற்றும். நம்ம என்ன போவோம், நியூ சிட்டி போவோம் கைஸ். நியூ சிட்டிக்குள்ளே போகலாம். நியூ சிட்டிக்குள்ளே போகலாம். நியூ சிட்டி காய்ஸ் ஆடு வந்துட்டு காய்ஸ். என்ன செய்ய காய்ஸ், ஆடு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், கேமுக்குள்ளே இப்போ வந்தாச்சு காய்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கார் எடுத்துகிட்டு துள்ளி பாய போகிறோம். பிளேயர் ஸ்பீடு பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக இருக்கா பிளேயர் ஸ்பீடு. இதுதான் இந்த பிளேயர் ஸ்பீடு. இப்போ உங்களுக்கு நான் அந்த காமிக்கிறேன். உங்களுக்கு நான் ஸ்டேரிங் இதையும் காமிக்கிறேன். உங்களுக்கு வண்டி மூவ் பண்ணாதானே ஸ்டேரிங் இதாகும். நான் வண்டியை மூவ் பண்ணாமலே ஸ்டேரிங் இதாகும். தட் இஸ் டெக்னிக். பாருங்கள், வண்டி மூவ் ஆகாமல் ஸ்டேரிங் இதாகுதா. அது சிம்மி போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் அடிக்கும். பாருங்கள், ஃபாஸ்ட்டாக வரோன்னா டக்குனு ஒரு பிரேக் அடித்து திரும்ப வண்டி, அதுதான் டிஸ்க் பிரேக். எனக்கு டிஸ்க் பிரேக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிம்மியில் வச்சுக்கோங்க நீங்கள். எனக்கு இந்த கேமில் சஸ்பென்சர் பவர் ரொம்ப பிடிக்கும். ட்ரிஃப்டிங்ஸ்லாம் அப்படியே உறுதியாக இருக்கும். அப்படியே ரியல் ட்ரிஃப்ட்லாம் அடிக்கலாம் இந்த கேமில். எனக்கு இந்த கேமில் மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும், சஸ்பென்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் கைஸ், ரியல் சஸ்பென்சர் வச்சுருப்பாங்க. நான் ரியலாக காமிக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து வரேன், தட்டுறாமல் எப்படி சஸ்பென்சர் அப்படி புக் இருக்கா. வண்டி வச்சோன்னு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு எனக்கு டெஸ்ட் பண்ணுறோம் கைஸ். அப்புறம் நீங்கள் இது போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் 200 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி பறக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கேருந்து குச்சிருவா எப்போ அடி ஒரு வழியாக குச்சாச்சு. பாய்வாங்க கைஸ். ஐஸ் அங்கே பாருங்கள், ஸ்பீடோமீட்டர் பாருங்கள் சைடில். ஐயோ அம்மா, என்ன ஸ்பீடாக போகுது வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போகும். வண்டியை ஸ்லோ பண்ணிக்கலாம். வண்டி கிட்ட ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வண்டி ஸ்லோ பண்ணணும். எவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு, எப்படி கண்ட்ரோல் ஆகுது பாருங்கள் கைஸ். இந்த கேமில் சஸ்பென்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சஸ்பென்சர் ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது நான் அப்படி ஆங்கிள் மாற்றிக்கிறேன். அந்த இதில் ஒன்று மட்டும் அப்படி வராது, இன்னொன்று வரும்.
இதில் வந்து எல்லாமே லைட்டாக தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன்று இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஸ்பீட் பிரேக்கர் அது மட்டும் இந்த இது மட்டும் பெருசாக இருக்குது. ஆனால் குட்டி குட்டியாக தான் இதாகுது. வேறு பெருசாக வருது அது இப்படி தரப்பட்டது. அம்மா என்ன ஆண்டிங்க டொம்மு டொம்முங்க ஐஸ் படம் கைஸ். கைஸ் அடுத்து நம்மளோட குதிரை, அதாவது நம்மளோட பிக் டாடி ஸ்கார்பியோ என் எடுத்துருப்போம். ஹார்ஸ், ஒரு ரியல் ஹார்ஸ் கைஸ், பிக் டாடி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம எங்கே போகலான்னு பார்க்கலாம். கைஸ் நாளைக்கு வீடியோ போடுறேன். நாளைக்கு வீடியோ போடுறதுல வந்து நம்ம தாரை எடுத்துகிட்டு எங்கேயா போகும் நாளைக்கு போடுற வீடியோவில். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் என்ன கேம் விளாட்ணுன்னு சொல்லுங்கள், நம்ம ஏற்றி விளாட்லாம். ஃபோனில் விளாட்ற கேம் சொல்லுங்கள், பிசியில் விளாட்லாம் கேம் சொல்லுவாங்க. நான் பிசி ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் நம்ம பிசியில் விளாட்ற கேமும் நம்ம இது பண்ணிக்கலாம். காய்ஸ் லைட்டாக கழுது தான் அப்படி திருப்பிட்டு இப்படி வாராங்க அடிச்சு தூக்கியாச்சு. ஆனால் இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் கிப்புன்னு இருக்கும் இந்த வண்டி, இந்த கேமில். அது சிம்மியில் போட்டிங்கன்னா கிப்புன்னு இருக்கும் கேமிங். இது ஸ்டேரிங் கண்ட்ரோல் சிம்மியில் போட்டிங்க மட்டும்தான். நீங்கள் ஃபனில் போட்டால் எப்பமா தான் வரும். நீங்கள் சிம்மியில் போட்டால் எப்போ வேணாலும் வரும். நீங்கள் சிமுலேட்டரில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா அது நேராக போய்ட்டே இருக்கும். டக்குன்னு திரும்புது சட்டன். இப்போ பாருங்கள், நம்ம போய்ட்டுருக்கேன்னா சட்டனாக திரும்புதா, இதே மாதிரி திரும்பாது சட்டனாக உங்களுக்கு சிமிலரில் போட்டிருந்தா. அப்புறமா கைஸ் வாங்க கைஸ் இதில் பாயலாம். டிஸ்க் எண்டாது கைஸ். யாத்தா துள்ளுது வண்டி, பறக்கு டிஸ்க்கு வண்டி துள்ளும் நல்லாயிருக்கும். ஆனால் துள்ளலை கைஸ், வண்டி துள்ளு மடுக்கடே துள்ளுது. எப்பா ஐயோ ஆத்தோ கீழே விழுந்துருப்பேன். நல்ல வேலை நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் இருக்குது, பிரேக் இருக்குது, நல்ல பிரேக்கு. ஐஸ் நம்ம திருப்பி நம்ம சிட்டிக்கே போயிடலாம். இந்த சிட்டி எனக்கு பிடிக்கல, மக்கா சிட்டியாக இருக்குது. ஐஸ் நம்ம ஃபார்ச்சுனர் எடுத்துருவோம். நம்ம ஃபார்ச்சுனர் பாருங்க, ஃபார்ச்சுனர் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தார் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் நம்ம இப்போ பிக் டாடி நம்மளோட குதிரை, பச்சை குதிரை ப்ளஸ் உங்கள்கிட்ட நான் ஆடுக்கு அப்புறம் சந்திக்கிறேன். நம்மளோட டாடி, அதாவது நம்ம இந்த காரை எடுத்துட்டு நம்ம அடுத்த மவுண்டன் டிரைவ் போவோம் வில்லேஜில். நம்ம பிக் டாடி, அதாவது குதிரை ஸ்கார்பியோ என் எடுத்துகிட்டு போவோம். ஃபார்ச்சுனர் நீங்கள் ஓட்டலான்னு சொல்லுங்கள். நம்ம ஃபார்ச்சுனர் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கிறாங்க. ஃபார்ச்சுனர் கமெண்ட் பண்ணாலே என்ன பார்த்துக்கிறேன் கைஸ். பிக் டாடி நம்ம பிளாக் கலரில் மாற்றிடுவோம். கேமுக்குள்ளே போனோடனே மாற்றிடுவோம். இந்த கேமுக்குள்ளே போகிறது கைஸ் கொஞ்சம் லேட் ஆகும், அதுதான் எனக்கு வரும். இந்த வாய்ஸ் உங்கள்கிட்ட ஆட் முடிஞ்சு சொல்கிறேன். வாய்ஸ் ஆட் முடிஞ்சிட்டு நம்ம கார் ஓட்டலாம். குப்பணும் போகிறான் ஐயா எம்மாடி. ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்குன்னு பார்ப்பீங்க, ஆனால் அது அந்த சிம்மியில் போட்டிங்கன்னா வண்டி பிக் டாடி இப்படி குதிரை மாதிரி பறப்பாரு. அதுதான் அது இந்த மாதிரி இருக்கிறது தானே அது குதிரைங்க. இப்போ புரியுதா கைஸ்? பாருங்க பறக்கும், ஆனால் இப்போ வரல. சரி மனுஷங்க பாருங்க பாருங்க பறக்கான். இப்போ பறந்துட்டு இப்படி ஸ்டாப்பாக இப்படி வீலிங் போட்டு நம்ம காய்ஸ் இப்போ நம்ம தார் எடுத்துகிட்டு நம்ம பிக் டாடி ஒரு டிரைவ் பண்ணிட்டு தார் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் எப்படி தார் காரில் வீலிங் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தார் காரில் எப்படி வீலிங் நிற்கணும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறம் காய்ஸ் நம்ம பிக் டாடி சஸ்பென்ஷன் ஸ்பீட் பிரேக்கர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் பிக் டாடி டபக்குன்னு திரும்புவார். திரும்புறதான் சட்டக்குன்னு திரும்புவார். நீங்கள் இந்த சீட் கோட்ஸ் அந்த இதை போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். ஒரு ஸ்டாப்பி போட்டு இல்லை ஸ்டாப்பிலே நம்ம இது பண்ணிட்டோமா காய்ஸ், வெயிட் பண்ணுங்க காய்ஸ். அப்புறம் ஒரு சின்ன வேலை ஆகிட்டு முடிச்சுருந்தாச்சு. சரி இப்போ காய்ஸ் நம்ம போகலாம். இப்போ நம்ம ஒரு பிரேக் அடிச்சுட்டு காய்ஸ்
பிக் டேடி பிரேக்லேயே வெறுத்துறாயா. பிக் டேடியில் சஸ்பென்ஷன் டெஸ்ட் செம்மையாக இருக்கும். இதில் ஸ்பீட் பிரேக்கரில் பிக் டேடிக்கு ஒரு ஃபீல், அப்படி மாஃபியாஸ் ஃபீல் ஒன்று வரும். மாஃபியாஸ் ஃபீல் அது ரொம்ப பிடிக்கும். அப்படியே தூக்கி தூக்கி போட்டு அப்படியே பறக்கும். எனக்கு அந்த மாஃபியா ஃபீல் தான் ரொம்ப பிடிக்கும் பிக் டேடி ஓட்டும் போது. காய்ஸ் நம்ம ஒன்று மறந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், மறக்கல. இப்போ நான் வந்துட்டு காய்ஸ் கோயிலுக்கு காய் நம்ம என்ன பண்ண போவோம், ஒன்றும் பண்ண வேண்டாம் காய்ஸ். நம்ம பிக் டேடி வச்சு இப்படி ட்ரிஃப்ட் அடிக்க பார்ப்போம் காய்ஸ். நம்ம ஆங்கிளை மாற்றிக்கலாம். அவனு பவர் பிக் டேடி. பிக் டேடி அந்த தனி பவர் தான்ப்பா பிக் டேடிக்கு. பாருங்க அப்படி கிப்புன்னு நிற்பாரு, அதான் பிக் டேடி. எனக்கு இந்த பிக் டேடியில் பிடிச்சதே ஒன்று, அந்த ட்ரிஃப்டிங். பிக் டேடியில் பாருங்க அப்படி பாஞ்சு பாரு, ஒரு டேர்னிங் அப்படி கிப்புன்னு பாரு, அப்படி கச்சுன்னு போகிறதா நீங்கள் பிக் டேடியில் இந்த ட்ரிஃப்டிங் ஸ்டைலில் எனக்கு பிடிக்கும். அதாவது குதிரையில் போடுவேன் ட்ரிஃப்டிங். ட்ரிஃப்டிங்னா அதுதான் ட்ரிஃப்டிங். இங்கேருந்து காய்ஸ் அப்புறம் இந்த கேமில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க தெரியுமா காய்ஸ்? வாங்க காய்ஸ் போகலாம் அப்டேட் பார்க்க. சொல்லவே மறந்துட்டேன். இந்த கேமில் ஒரு கோயில் கொண்டு வந்தாங்க, ஹிந்து கோயில். ஹிந்து கோயில், ஹிந்து கோயிலில் போய் புது வண்டி எடுத்துக்கோன்னு மாலை போட்டுக்கிறோம். இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். என்னடா பிக் டேடி கோயிலுக்குள்ள கொண்டு போற, எப்படிதான் கொண்டு போறான்னு கேட்பீங்க. இறங்கிக்கலாம், மாலை போட்டு வரலாங்க. ஜீம் பூம்பா வெயிட் பண்ணுங்க. ஜீம் பூம்பா ஸ்டார்ட். எப்படி காய்ஸ் பிக் டேடி மாலை போட்டாச்சு. நம்ம பிக் டேடிக்குள்ள ஏறிக்கலாம். பிக் டேடி ஒரு மாஃபியா ஃபீல் அப்படி வெளியே இந்தியாவில் வந்து என்னடா இருக்கு அப்படின்னா, ஏதோ கோயிலுக்கு கோயிலில் ஏதோ பேலஸில் நடந்து கூட போக முடியல காய்ஸ். காரை பார்க் பண்ணிட்டு நடந்து கூட போக முடியாது பாருங்க. ஆயிஷாண்டு ஒரு பிளான் இருக்கு. இப்போ என்னால் பிக் டேடி மேலே ஏற முடியுமா? பிக் டேடி மேலே ஏற முடியுது. நான் பிக் டேடி ஓப்பன் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிரும் நினைக்கிறேன். ஒர்க் அவுட் ஆகல கைஸ். ஓடி வந்து ட்ரை பண்ணுவோம் கைஸ். நம்ம பிக் டேடியோட ஹைட்டுக்கு ஏற முடியல கைஸ். அப்புறம் நான் ஃபார்ச்சூனில் உங்களுக்கு வீலிங் அடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காரில் இது மவுண்டைன் ட்ரைவ் போவோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மவுண்டைன் ட்ரைவ் போவோம்.